வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆனா, அதுவே சரியா பயன்படுத்தினா மருந்து. தவறாக பயன்படுத்தினால் அது நஞ்சாக மாறிவிடும். அந்த பொருள் தாங்க பூண்டு. நம்ம வீட்ல திடீர்னு ஒரு வயிறு வலி வந்தா கூட நம்ம பூண்ட சுட்டு சாப்பிடுவோம். நெஞ்சு வலிச்சுச்சுன்னா பூண்ட சுட்டு சாப்பிடுவோம். வயிறு குத்துச்சுன்னா பூண்ட சுட்டு சாப்பிடுவோம். ஆனா, பலரும் தினமும் பூண்ட சாப்பிடுறாங்க. ஆனா, எப்படி சாப்பிடுறது? சரியா எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. எந்த நேரத்துல எடுத்துக்கிறணும்னு தெரியல. எந்த மாதிரி சாப்பிட்டா மாரடைப்பு அபாயம் வருங்கிறதும் தெரியாம அவங்க வாட்ல பூண்டு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி பூண்டை எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க. ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையே மாற செய்யும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக உங்க உடல் நல ஆரோக்கியம் பூண்டோடைய நன்மைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பூண்டுங்கிறது ஒரு சாதாரண மசாலா இல்லை. இதுல இருக்கக்கூடிய முக்கிய பொருள் வந்து அலிசிலின். அப்புறம் சல்ஃபர் காம்பவுண்ட். இது 2ம் தான் முக்கியமான ஒரு பொருளா இருக்குது. இது என்ன செய்யுதுன்னா, ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும், கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும், ரத்த நாளங்களை சுத்தமா வச்சிருக்கும், இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அதனால தான் பூண்டு ஒரு இயற்கையான மருந்து அப்படின்னு சொல்றோம். ஆனா தவறான பயன்பாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனா இதுல தான் மிகப்பெரிய தவறே நடக்குது. ஸோ நல்லது நினைச்சு செய்யறது தீமையா மாறிடு. மக்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, அதிகமா சாப்பிடுவது. ஸோ அதிகமா சாப்பிட்டால் அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக மாறும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்க நம்ம சொல்றோம். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வெறும் வயிற்றுல அதிகமா எடுக்கவே கூடாது. மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க மருந்துகளோடு சேர்த்து எடுக்கக்கூடாது. சமைச்சு முழுமையா வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நிறைய பேர் பச்சை பூண்டு சாப்பிடுவாங்க. ஸோ பச்சை பூண்டு நல்லது தான். ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். அந்த பச்சை பூண்டை எப்படி சாப்பிடணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுதுன்னா, ரத்தம் மிகவும் தின்னாகும். பிபியை குறைச்சி மயக்கத்தை ஏற்படுத்தும். இதய துடிப்புடைய சீரை வந்து குலைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதய துடிப்பு வந்து நார்மலாக துடிச்சுக்கிட்டு இருந்தது திடீர்னு வந்து சீர்குலைக்க ஆரம்பிச்சிடும். சில சமயம் மாரடைப்பு அபாயம் வரும். அதனால தான் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்து மாரடைப்பு எப்படி தொடர்புடையது? பூண்டு நல்லதான். ஆனா தவறான முறையில எடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ பிளட் வந்து தின்னிங் அதிகமாயிரும். பிளட்டோட அந்த தின்னர் வந்து அதிகமாயிரும். பிளேட்லெட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சோம். இன்டர்னல் ப்ளீடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஸோ இன்டர்னல் ப்ளீடிங் வந்து ஆரம்பிச்சிரும். ஸோ இதனால தான் இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளம், இரத்த ஓட்டங்கள் வந்து பாதிக்கலாம். குறிப்பா பிபி மருந்து எடுத்துக்கொள்ளும் மக்கள் வந்து இதை வந்து பூண்டை பயன்படுத்துகிறத பார்த்து கவனமாக பயன்படுத்தணும். அடுத்து வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகள் அவங்களுமே ரொம்ப வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறணும். பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்த இந்த 3 பேஷண்ட்டுமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட அணுகிட்டு பூண்டு நான் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. ஏன்னா இந்த 3 மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க நீங்கள் பூண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகவும் ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியான முறையில் பூண்டு சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ சரியான வழி என்னென்னா, தினமும் நம்ம 1 இல்லைன்னா 2 பல் பூண்டு தாங்க சாப்பிடணும். ஸோ இந்த பூண்டை சாப்பிட்றது எப்படின்னா, பூண்டை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி, அதாவது நசுக்கி ஒரு 10 நிமிடம் நம்ம கையில் வச்சு 10 நிமிடம் அப்படியே கையிலே வச்சுருங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி நசுக்குனோன்னு சாப்பிடக்கூடாது, அப்படியும் சாப்பிடக்கூடாது. இதுதான் சரியான முறையே. ஏன்னா அப்போ தான் அலிசின் வெளிவர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அலிசிலின் வந்து வெளியில் வர்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால தான் பூண்டை நம்ம நசுக்கி ஒரு 10 நிமிடம் கையில் வச்சுட்டு சாப்பிட சொல்கிறோம். இதுதான் சரியான முறை. சாப்பிட்றதுக்கான நேரம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கிடலாம். அதுதான் ரொம்ப நல்லது. ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். 1, 2 தான் சொல்லியிருக்கோம். இல்லைன்னா உணவுகளோடு நம்ம இப்போ சாம்பார் வைக்கிறோம்னா சாம்பாரில் பூண்டு போட்டு வைக்கிறது, இல்லை சட்னினா சட்னியில் போட்டு பூண்டு வைக்கிறது, ஸோ அப்புறம் பூண்டு ஊறுகாய், இந்த மாதிரி உணவுகளோடு சேர்த்தும் சாப்பிடலாம். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் 1 பச்சை பூண்டு எடுத்தால் நம்ம சொன்ன அந்த ப்ராசஸை வந்து பயன்படுத்துங்க. இல்லை நிறைய பேருக்கு வந்து பச்சை பூண்டு சாப்பிட பிடிக்காது. அவங்க என்ன பண்ணலாம்னா பூண்டை வந்து வறுத்து சாப்பிடலாம்.
சாப்பிடலாம். ஸோ வறுத்து சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ இந்த வறுத்து சாப்பிட்றதுக்கு சரியான ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய வடைச்சட்டி இருக்குல்ல, அதை நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 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 வாரத்துக்கு தேவையான பூண்டு எல்லாத்தையுமே நீங்கள் வடைச்சட்டியில் போட்டு வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. டெய்லி வெறும் வயிற்றில் 2 பூண்டு நீங்கள் சாப்பிட்டாவே போதும். உங்களுடைய உடல் வந்து நல்லாவே ஆரோக்கியமாக்கப்படும். அதாவது அந்த பூண்டை வந்து எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. ஸோ வெறுமனமே நீங்கள் வடைச்சட்டியில் பூண்டை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பூண்டு வந்து கலர் நல்லாவே மாறும். ஸோ ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு நீங்கள் அந்த பூண்டை சாப்பிட்டிங்கன்னா ஒரு கிழங்கு சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும். பூண்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா இன்னமும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா தேன் ப்ளஸ் பூண்டு இது 2மே வந்து ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா பால் கூட பூண்டு பால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியும் சாப்பிட்லாம். ஸோ பால் நல்லா கொதிக்க வச்சு பால் கொதிச்சுட்டு இருக்கும்போதே 2 பல் பூண்டை போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். இல்லைனா பூண்டை நல்லா அரைச்சி பால் கூட கலந்து, அதாவது பாலோட 2யும் கொதிக்க வச்சு அந்த மாதிரியும் குடிக்கலாம். ஸோ அது மாதிரி தேனில் வந்து நல்லா ஊற வைக்கணும். ரொம்ப நாள் ஊற வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து நார்மலாக உணவில் சேர்க்குறோம்ல, சாம்பார், கூட்டு, பொரியல் டெய்லி நம்ம சமைக்கிற உணவுகளில் பூண்டு வந்து அதிகமாகவே சேர்த்து நம்ம அப்படியும் எடுத்துக்கிறலாம். ஸோ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தந்த மக்கள் வந்து கவனிக்க வேண்டும். அது கர்ப்பிணி பெண்கள் வந்து பூண்டை எடுக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சைக்கு முன் உள்ளவர்கள் அவங்களும் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை வந்து ரொம்ப ப்ராப்பராக வச்சுக்கிறணும். அப்போ தான் அவங்க நம்மளுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ திடீர்னு ப்ளட் ப்ரெஷர் ஏறும் இறங்கும். அப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பூண்டு வந்து சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க, ஏன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கவங்க வெறும் வயிற்றுல பூண்டு சாப்பிடாதீங்க. அது இன்னமும் உங்களுக்கு வயிற்றில் வந்து சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இவங்கெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லைன்னா டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பூண்டு சாப்பிட்றோம். ஆனால் அந்த பூண்டு மாரடைப்பை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், சரியான முறையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பூண்டு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக சாப்பிட்டு ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை ஆகுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறது ஃபுல்லாமே அளவை தான் சொல்கிறோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது நல்லது. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதை என்ன சொல்கிறது, சுட்டு சாப்பிட்றது நல்லது. அப்படி பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அதுக்குன்னு உள்ள நண்பர்களே, பூண்டு வந்து ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியாக பயன்படுத்தினால் இதயத்தை காப்பாற்ற முடியும். தவறாக பயன்படுத்தினால் இதயத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.